ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு எள்ளுருண்டை செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா 1.5 படி வந்து எள்ளு இதில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இப்போ மீதி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லேசாக வறுத்து நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பல்ஸில் போட்டு ஒரு 3 சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வெல்லம், ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, வறுத்த கடலையை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு அதை வந்து நல்லா புடச்சி அதே மிக்சியில் வந்து பல்ஸில் ஒரு 2 இது போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த எள்ளூரில் செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்லையா, இந்த நெய்யை வந்து ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ml இருக்கும், 100 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்தளவு வந்து ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நம்ம இந்த இருக்கிற எள்ளெல்லாம் இதில் போட்டு நல்லா வந்து அந்த நெய்யில் வந்து படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த எல்லா இதுவுமே வந்து நெய்யில் நல்லா படணும், அப்படின்னா தான் நல்லா இருக்கும்னா. பாதி வந்து நெய் வாசம் இருக்கும், பாதி இது இல்லாமல் இருக்கும். எல்லாமே நல்லா கொஞ்சம் ஹீட்டோடு இருக்கிறப்பே வந்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட்டோடு இருக்கிறப்ப நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஏலக்காய் ஒரு 10-12 ஏலக்காய் இருக்கும். 12 ஏலக்காவை நான் வந்து வெள்ளத்தில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் சர்க்கரை இருந்ததுன்னா சர்க்கரையில் கூட பண்ணிக்கலாம், சர்க்கரை கருப்பட்டி எதுனாலும் போட்டுக்கலாம். வந்து வெள்ளத்தில் நீ பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையுமே வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஃபைனலாக நம்ம தான் கடலைப்பருப்பையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு அப்படியே எள்ளுருண்டை சைஸ்க்கு பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். சப்போஸ் நம்மளுக்கு நெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி காய்ச்சி கூட ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்குது பாருங்கள். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும். இப்போ உருண்டை பிடிக்க வரல, அதனால் திருப்பி வந்து கொஞ்சம் நெய்யை நம்ம காய்ச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சு பார்க்கலாம். பிசைஞ்சு பார்த்துட்டு பிடிக்க வரல அப்படின்னா நம்ம திருப்பி நெய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அந்த ஸ்மெல், அந்த எள்ளு வறுத்து நம்ம அரைக்கிறப்பே நல்ல ஒரு ஸ்மெல் வந்தது. இப்போ பிசைகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த எள்ளு இந்த நெய் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது. ஏலக்காய்லாம் போட்டிருக்கலாம். ஏலக்காய் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிருக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. அதாவது பொம்பளை பிள்ளைகளுக்கெலாம் வந்து தினம் இதில் ஒரு 2 உருண்டை சாப்பிட்டாலே போதும், நல்லது. இப்போ எல்லாம் நான் டோட்டலாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கிற பக்கம் வர்றப்ப நான் காட்டுறேன். அந்த ஸ்மெல், அந்த எள்ளு வறுத்து நம்ம அரைக்கிறப்பே நல்ல ஒரு ஸ்மெல் வந்தது. இப்போ பிசைகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த எள்ளு இந்த நெய் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது. ஏலக்காய்லாம் போட்டிருக்கலாம். ஏலக்காய் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிருக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. அதாவது பொம்பளை பிள்ளைகளுக்கெலாம் வந்து தினம் இதில் ஒரு 2 உருண்டை சாப்பிட்டாலே போதும், நல்லது. இப்போ எல்லாம் நான் டோட்டலாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கிற பக்கம் வர்றப்ப நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் வந்து எள்ளை வந்து நான் நைஸாக அடிக்கலை, கொஞ்சம் குறப்பாக அடித்ததுனால. ஏன்னா குறப்பாக அடித்தா நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து நல்லா நைஸாக மாவாக அடித்தா ஒரு டேஸ்ட் இருக்கும். குறப்பாக இருந்தால் பல்ல கொஞ்சம் கடிப்படுறப்போ அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் குறப்பாக அடித்ததுனால பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லா எள்ளுருண்டை வந்து நல்லா வருது. அப்படி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சப்போஸ் நம்ம இதை அப்படியே பொடியாக வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூனில் போட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு அப்படியே கூட கொடுத்துக்கலாம். பொதுவாக வந்து பெண் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லது. நம்ம கடையில் போய் பிஸ்கட்டு அது இதுன்னு சொல்லி ஆயில் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வாங்கி எடுத்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவு பிடிக்க வருது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எள்ளெல்லாம் கொஞ்சம் பருப்பறிக்கையாக இருக்கிறதுனால பிடிக்க கஷ்டமாக இருக்குது. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து எல்லாம் அடிக்கிறப்போ நல்லா நைஸாக மாவாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்க நல்லா வரும். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு டேஸ்ட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயமாக இதை செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நாங்கள் அந்த பாருங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறோம். மீதியெல்லாம் அப்படியே பக்கெட்டில் போட்டு ஸ்பூனில் போட்டு அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.